விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசி அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான், 7ஆம் பாவத்தில் சூரியன், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன். இந்த 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 9வது பாவத்தில் குரு வரார். குரு மாறுறது உங்களுக்கு நன்மை செய்யும். 8ஆம் பாவத்தில் சுக்கிரனும் லாபத்தை கொடுக்கும். டிஸ்டன்ஸில் இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் வீட்டில் வர்றது போகிறது எல்லாமே இருக்கும். 7ஆம் பாவத்தில் சூரியன், 6ஆம் பாவத்தில் செவ்வாய். இரத்த கொதிப்பு வர்றது, கோபம் வர்றது, வெயிலில் சுற்றுறனால உடம்பில் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது, அதனால் ஹெல்த் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குய்யா. லாபத்தை பார்ப்போமா, ஜோசியம் சொன்னார்னா உடனே எல்லோரும் எதுக்கு ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நோய் நொடியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னத்தை பார்ப்பீங்க? அப்புறம் நோய் வந்த பிற்பாடு பணம் வருதா அதை மாத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஹெல்த்து நல்லா இருக்கணும். வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது, இந்த செவ்வாயும் சூரியனும் 6-7 இருக்கும் பொழுது நல்ல தண்ணி மோர் எல்லாம் குடிக்கணும் இல்லையா? நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, பேர் புகழ் பதவி எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரத்திலலாம் கோபமாக பேசுனீங்கன்னா நஷ்டம் வரும். கோபம் பண்ணாமல் சந்தோஷமாக பேசுனீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் தைரியமாக நல்ல பெயர் புகழ் பணம் வசதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீர்கள். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லாமே நல்ல காலம். ஆனால் கோபம் பண்ணக்கூடாது, வெயிலில் சுற்றக்கூடாது. என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் பகவான் சூரியனை கும்பிடணும். 2வது ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். இதில் ஓம் போட்டிருக்கேன். ஏன்னா கோபம் குறையணும், தனியணும். பிரணவ மந்திரம் ஜபம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மந்திரம் ஜபிக்கணும். அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு அல்லது பக்கத்தில் வில்வ மரம் இருந்தால் அதுக்கு, இல்லைன்னா ஆலமரம் இருந்தால் அதுக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். தினமும் காலையில் ஹனுமான் சாலிசா வீட்டில் பழகினோம். இந்த மாதிரி செய்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.